பேசும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன கதைகள் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். ஸோ எல்லாரும் வந்து ஃபிசிக்கலி ஃபிட் அண்ட் மென்டலி ஃபிட். இஃப் யூ ஃபிசிக்கலி ஃபிட் மென்டலி ஃபிட் ஆயிடுவீங்க நீங்கள். ஒரு தைரியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எப்போ கான்ஃபிடன்ஸ் வரும்? வெரி யூ ஸ்ட்ராங். இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் யூ ஒன்ட் பி கான்ஃபிடென்ட் இல்லையா? எதுக்கு ஒருத்தர் வரான்னா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வாடாடே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பெண்ணுங்களை கூட அந்த மாதிரி தான் வளர்க்கணும். இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் குழந்தைங்களை, அது எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களை நல்லா வந்து ஒரு தைரியமாக ப்ராப்ளம் வந்தால் வாடா அடிக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு தைரியம் அப்படி பேரண்ட்ஸ் வளர்க்கணும் குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை அப்படிங்கிறது தான் முன்னாடி அவர் சொன்னார். ஸோ திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இன்னொன்று, எங்கேயோ தப்பு நடக்கும்போது அந்த தப்புல நம்ம தாய் தகப்பனை இருந்தால் நமக்கு கோபம் வரும், என்ன வேணாலும் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட்டி கேட்கறதுக்கு தாய் தகப்பு மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் நம்ம அடிக்கணும், யாரா இருந்தாலும் ஜஸ்டிஸ் என்ன இது கேட்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். பிக்சர் ஓப்பனிங் பாயிண்ட், அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து தட் இஸ் த பேஸ் ஆஃப் திஸ் மூவி.